ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 1 2024 கொஷின் பேங்க் தான் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. நம்ம மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மிட்சிஃப்லேருந்து 5 சம்மும், அளவியலில் 3 சம்மும், எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சம்மும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம 2 சம் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த 2 சம்மையும் பார்த்துடலாம் வாங்க. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரங்க, அதாவது 7 1/2 நம்ம 7.5 மணி நேரம்னு சொல்லுவோம். 7.5 மணி நேரத்தில் முடிப்பாரானால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ என்பவர் பி என்பவரோட 20% குறைவு அப்படின்னா பி 100%னா ஏங்கிறவர் அதுலேருந்து 20% குறைச்சோன்னா என்ன எவ்வளோ வருங்க? 80%. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஏ 80%, பி 100. ஏன் போட்டிருக்கேன்னா ஏ 100னா பி 100னா அதுலேருந்து 20% குறைவுன்னு போட்டிருக்காங்க. அதனால தான் 100லேருந்து 20 கழிச்சா நமக்கு எவ்வளோ வருங்க? 80 வரும். இந்த 80க்கும் 100க்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 4:5ன்னு வரும். சரிங்களா? இது வந்து இவங்களோட எஃபிஷியன்சி. சரிங்களா? இதை வந்து நமக்கு டேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூ ஏக்கும் நம்ம அது வந்து மாற்றணும். சரிங்களா? அதாவது ஏக்கு வந்து 5ன்னு போட்டுக்கணும், பிக்கு வந்து 4ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ 5x 4x. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவோட வேல்யூ நேரம் கொடுத்துட்டாங்க, 7.5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏவை வச்சு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோன்னா பி எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா இது வரைக்கும்? இப்போ ஏக்கு என்ன நம்ம எடுத்துருக்குறோம்? 5x எடுத்துருக்கோமா? அப்போ 5x = 7 1/2. சரிங்களா? இப்போது இதை இந்த நம்ம கலப்பு பின்னத்தில் இருக்கிறத தகா பின்னமாக நம்ம மாற்றணும் இல்லையா? அப்போது 7 × 2 எவ்வளோங்க? 14. 14 ஒன்றையும் நம்ம கூட்டினோம்னா 15. அப்போ 15/2ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 5 இருக்கா, 5x இருக்கா, இங்கே இருக்கிறது வந்து நம்ம ஆன்சர் கொண்டு போனோம்னா கேன்சல் ஆகும். அப்போ 5ஐயும் இது 15ஐயும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 3ன்னு வரும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குதுங்க? 3/2ன்னு கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4xல் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து பியோட வேல்யூ 4x. ஸோ 4xல் எக்ஸோட வேல்யூ நாங்கள் 3/2. இப்போது இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2ன்னு வரும். அப்போ 2 × 3 என்னங்க? 6 hours. பி என்பவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்தீங்கன்னா 6 hours. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் சரி, 6 மணி நேரம். சரிங்களா? கீழே இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பார்கள் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆண் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியணும். சரிங்களா? இது வந்து பல விதத்தில் போடலாம். அதாவது மென் இன்ட்டு டே இன்ட்டு அந்த மாதிரி போட்டு டிவைட் பை ஒர்க்குன்னு போடுவோம். சரிங்களா? டைம் இன்ட்டு டிவைட் பை ஒர்க்குன்னு போடுவோம். அப்படி போட்டாலும் சரி, இல்லைனா ஒரு ஆண் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? இப்போ 4 ஆண் வந்து 3 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான்னா அப்போ ஒரு ஆண் எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்னு போடுறது பார்த்தீங்கன்னா 4/3. அது அப்படியே டிவைடில் வந்துடும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுங்க? ஒரு ஆண் பார்த்திங்கன்னா நமக்கு 1/12 days. இது வந்து மென்னு. சரிங்களா? அதே மாதிரி 3 உமன் பார்த்திங்கன்னா 6 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது 3 மென் 6 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு மென் என்ன ஆகுங்க? 1/18. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான், 18. சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 8 ஆண்கள். 8 ஆண்களுங்கும்போது என்னாங்க? ஒரு ஆணுக்கு என்ன சொன்னேன் நான்? 1/12ன்னு சொன்னேனுங்களா? 1/12 × 8 ஆண்கள் மற்றும்னு போட்டங்காட்டி நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் 6 பெண்கள். அப்போ ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சொன்னோம்? நம்ம 1/18 சொன்னோம் இல்லையா? அதை போட்டுக்கணும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்களேன். கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து தேர்ட் டேபிளாலே போட்டாலே இங்கே 2 இங்கே 3ன்னு வரும். இங்கே வந்து நம்ம 6ஆல் போட்டாலே நமக்கு வந்து 3ன்னு வருமா? இங்கே வந்து 3 காமனாக இருக்குது. 3 இங்கே எடுத்துக்கிறேன். கீழே இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கிறனால 2 + 1 3. அப்போது இது வந்து ஒரு நாளில் முடிப்பாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பார்கள். ஸோ இது சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்களா? இதுவும் இதே மாதிரி தான் போடணும். நான் இங்கே போடுறேன் பாருங்கள், 6 ஆண்கள். அப்போ 6 ஆண்கள் இன்ட்டு 1/12. 1/12ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் 8 பெண்கள் மற்றும் 8 பெண்கள்ங்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். இன்ட்டு 1/18. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகுங்க? இங்கே 2 வரும், இங்கே 2ஆவது பாட்டில் போட்டோம்னா இங்கே 4 வரும், இங்கே 9 வரும்.
ஸோ இது போடும்போது நமக்கு என்ன ஆகும் 18 9 ஏன்னா இங்கே வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 18 வரும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 18 வரும். நான் மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 18 ஆகும். அப்போது ப்ளஸ் 8 அப்போ இது என்ன வருதுங்க 17/8 வருது. ஸோ இது பாயிண்ட் சம்திங்கில் வருது. இது ஒரே நாளில் வேலையை முடிப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மேட்ச் ஆகலை. ஸோ பி தான் இப்போதைக்கு சரி. இருந்தாலும் மற்றதையும் பார்த்துக்கலாம். 12 ஆண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 12 ஆண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை 1/12 போடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 1ன்னு வருது. ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து 18 பெண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பார்கள். 18 பெண்களுக்குனாலே நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 1/18 கண்டுபிடிச்சோமா? இதுவும் கேன்சல் ஆயிடுது. ஸோ நமக்கு இங்கேயும் 1 தான் வருது. எல்லாத்துக்கும் 1 தான் வருது. இந்த பிக்கு மட்டும் நமக்கு வந்து பாயிண்ட் சம்திங்கில் வருது. ஸோ இவங்களும் வந்து அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பார்கள். இதுவும் சரியாக தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் பி இதுதான் நமக்கு வந்து ஒரே நாளில் முடிப்பார்கள்னு வரல. இது பாயிண்ட் சம்திங்கில் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? இது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? நன்றி.